இன்றைக்கி நாங்கள் அந்தியூர் குருநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். பெரிய பெரிய ராட்டினங்களெல்லாம் போட்டிருக்காங்க. 2 சைடுமே கடைகள் இருக்குது. எல்லாமே இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே குதிரைகள் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே ஒரு 100க்கும் மேற்பட்ட குதிரைகள் இருக்குங்க. அது எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குதிரைகள் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த குதிரையோட ஓனர்கள் எல்லாம் நல்லா ஒரு லக்ஸூரியான காரில் இறங்கி அந்த குதிரைக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இன்னும் ஏராளமான குதிரைகள், மாடுகள், நாயின்னு சொல்லி எல்லாமே வண்டியில் வந்து இறங்கிட்டே இருக்குது. ஒரு குதிரையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஹைட்டில் இருக்குது. அப்படியே கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் 2 சைடுமே குதிரைகளுக்கு உண்டான செட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்திருக்கிற குதிரைகள் நான் காமிச்சிருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கால்வாசி தான் வந்திருக்கு. இன்னும் 3/4வாசி குதிரை வர வேண்டியது இருக்குது. இந்த சைடும் அந்த சைடுன்னு அப்படியே 2-3 ரோவே இருக்குங்க. அப்புறம் குதிரைகளுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. இதெல்லாமே குதிரைகளுக்கு உண்டான திங்ஸு. விவசாயத்துக்கு தேவையான பொருள்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிராக்டர். இது எல்லாமே விவசாயத்துக்கு தேவையான பொருள்கள் இங்கே இருக்குது. இங்கே எல்லாம் குதிரை கட்டி வச்சுருக்காங்க. நிறைய குதிரைங்க இருக்குது. இன்னும் ஒரு குதிரை நல்லா ஹைட்டாக இருக்குது. குதிரைங்களாம் அப்படியே இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. குதிரைக்கு உண்டான செட்டு நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கெல்லாம் குதிரையை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. அவ்வளோ குதிரைங்கன்னா அதே குதிரைக்கு தேவையான சாமானங்களெல்லாம் இங்கே இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க. இந்த பக்கத்தில் இங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. 2 சைடு போக இந்த பக்கம் குதிரைங்க, அந்த பக்கமும் இருக்குது குதிரை. அந்த பக்கம் ஒரு ரோ, அந்த பக்கம் எல்லாரும் குதிரையை கொண்டு வந்து கட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு குதிரைங்க 2 சைடும் இருக்குது. அது மாதிரி 2-3 ரோ இருக்குது. இப்போ இந்த வெள்ளை குதிரை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாம் ஃபஸ்ட்டு பார்த்த குதிரைங்களை விட இதெல்லாம் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ஹைட்டாக இருக்குது. இந்த மாதிரி வண்டியில் இருந்து தான் குதிரைங்க, மாடு எல்லாமே கொண்டு வந்து இறக்கிட்டு போகிறாங்க. இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலியாக இருக்கிற இடத்துல எல்லாம் குதிரைகளை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.